அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2025ஓட ஃபர்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் வெக்கேஷன் முடிஞ்சு இன்றைக்கி தான் பேக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக ராகி சேமியா தான் செஞ்சுருந்தேன். இந்தியா போயிட்டு வந்ததுக்கப்புறமா இன்னும் க்ரோசரி வாங்கவே போகல. ஸோ இருக்கிறத வச்சு சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி சேமியா செஞ்சுட்டேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஹஸ்பண்ட்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்றைக்கி வந்து ராகி சேமியா தான். ஹஸ்பண்ட்கான லஞ்சுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து வரும்போது என்னோடய மாமியார் வந்து ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் கோஃப்தா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து இன்றைக்கி நான் பிரியாணி செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி வந்து ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெசிபி வேணும் அப்படின்னா ப்ளே பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மட்டன் கோஃப்தா பிரியாணியோட பார்த்தீங்கன்னா வெடிமுட்டை தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து பிரியாணியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறமா ஊர்லேருந்து கொண்டு வந்த நேந்திரப்பழ சிப்ஸ் கடைசி